ஹாய் ஹலோ வெல்கம் டு டே 5 ஆன்சைட்டி ரிலீவிங் மெடிடேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஆன்சைட்டி ரிலீவிங் மெடிடேஷன் எதுக்காக அப்படின்னா, ஆல்வேஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்லேயே நம்ம ட்ராவல் பண்ணுறோம். எப்பயுமே ஏதாவது ஒரு வகையில் நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஆல்சோ இந்த ஆன்சைட்டி ஏன் வருது அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்குது. அண்ட் சம்வேர் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோன்னா, இப்போ நடக்கிற சுச்சுவேஷன் என்னோடய கண்ட்ரோல்லையே இல்லையே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஸோ நம்மளோட கண்ட்ரோலில் அந்த சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னுமே நமக்கு இன்செக்யூரிட்டி வந்துடும். சேஃபாக ஃபீல் பண்ண மாட்டேன், ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவோம், படபடப்பாக இருப்போம். இதே மாதிரி சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ஸ்ட்ரெஸ் மேலே வந்துகிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்? நம்மளோட பாடிக்கு, நம்மளோட மென்டல் ஹெல்த் ரொம்பவே டிட்டோரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இன்டர்ன் ஆஃபீஸில் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும். நம்ம எல்லார்கிட்டேயும் கவலைப்படுவோம். எப்போ பாரு ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி இருக்கிறதுனால பயம், எனக்கு வேலை இருக்குமா இருக்காதா, இல்லை நான் பண்ணுறதெல்லாம் ரைட்டாக ராங்கா அப்படின்னு எண்ணற்ற சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை குலைக்கிறதுக்கு கண்டிப்பாக வேலைகள் பின்னாடி நம்மளே நடத்திட்டு இருப்போம். ஸோ எந்த இடத்துல நம்மளை ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, ப்ரையாரிட்டைஸிங் பண்ணுறது தான் நம்மளோட வெல்பீயிங், மென்டல் வெல்பீயிங்காக இருக்கட்டும், ஃபிசிக்கல் ஹெல்த்தோட வெல்பீயிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அதுக்காக இந்த ஒரு மெடிடேஷனை உங்கள் எல்லாருக்கும் நான் டெடிகேட் பண்ணுறேன். ஐ விஷ் யூ ஆல் அ ரிலாக்ஸ்ட் அண்ட் அ ஹாப்பி டே இன்றைக்கி. ஓகே, டு த கவுண்ட் ஆஃப் 5 நம்ம மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் நீங்கள் கீழே உட்காந்துக்கலாம் சம்னாங்கால் போட்டு, பட் டேக் த சப்போர்ட் ஆஃப் த வால். அண்ட் ஆல்சோ படுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் படுத்துக்கலாம், நாட் அன் இஷ்யூ. அண்ட் லைட் வேணும்னா லைட் போட்டுக்கலாம், இல்லை ஒரு கேண்டில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கேண்டில் ஏற்றிக்கலாம், இல்லை ஊதுபத்தி அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாசனையான ஒரு விஷயம் உங்கள் பக்கத்தில் இருக்கணுன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். 1 2 3 4 5. Take a deep breath inside through your nose. உங்களோட லங்ஸ் மொத்தமும் இந்த வார்மான இந்த காற்றால் நிரம்பி இருக்கிறத இமேஜின் பண்ணுங்கள். ஹோல்ட் ஃபார் அ மொமெண்ட். அதுக்கப்புறம் exhale through your mouth. So we are going to do this for another 2 cycles. When you inhale, you breathe in calm and warm air, and when you exhale, you keep concentrating on my voice. Inhale. Now hold for a moment and exhale. Follow me. Now again, inhale the air from outside. Hold for a moment. Now exhale. உங்கள் பாடியில் இருக்கிற எல்லா டென்ஷனையும் இப்போ எக்ஸேல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. Bring your awareness to your body. உங்கள் உடம்புல எந்த இடம் டென்ஷனாக இருக்குது, எந்த இடத்துல பெயின் அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, இறுக்கமாக இருக்குது, அந்த இடத்த உங்கள் கண்ணு முன்னாடி பாருங்கள், இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரீத் பண்ண உங்களோட இறுக்கமான இருக்கிற உடலில் ஒரு காம்னஸ் கிடைக்குது, இறுக்கம் தளர்ந்து போகுது. ப்ரீத் அவுட் பண்ணும்போது உங்களோட உடம்புல இருக்கிற டென்ஷன், ஆன்சைட்டி எல்லாத்தையும் வெளியில் விட போகிறீங்க. ஸோ அகெயின் இன்ஹேல் பண்ணுங்கள். Hold for a moment, then exhale your tension and tightness all over the body outside. One more. Inhale deeply. எவ்வளோ காத்திருக்கோ எல்லாத்தையும் உங்களோட நுரையீரலுக்கு கொண்டு போங்க. Hold for a moment. Now exhale slowly through your mouth. Let go all the emotion, tension, tightness, everything. இப்போது உங்களோட மனக்கண்ணை ஓப்பன் பண்ண போகிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸ் எங்கே அப்படின்னு தேடுங்க. உங்களோட விஷுவலைசேஷனில்
என்ன வருதோ அந்த விஷயங்களை நீங்கள் யோசிச்சுக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு நீரோடை, நல்ல நீரோடை ஓடுற இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க. தண்ணி ஓடுற சத்தம் அப்படியே மைல்டாக கேட்குது. அழகாக ஃப்ளோ ஆகுது தண்ணி. அந்த நீரோடை அப்படியே பளிங்கு மாதிரி இருக்க அந்த தண்ணி பளபளப்பாக இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிற கல்லெல்லாம் உங்களால் நல்லா விசிபிளாக பார்க்க முடியுது. ஏன்னா அந்த தண்ணி அவ்வளோ கிளியராக இருக்குது. உங்களோட மனசு அந்த தண்ணி கூட சேர்ந்து கிளியராக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களை சுற்றி நிறைய மரங்கள் இருக்குது. இது ஒரு காடு மாதிரி ஏரியான்றதுனால காடுக்குள்ளே என்னென்னமோ வகையான பூக்கள்லாம் இருக்குது. அப்போது முக்கியமாக அந்த காட்டுக்குள்ளே நிறைய தாழம்பூ இருக்குது. அந்த தாழம்பூவோட வாசனை உங்களுக்கு ரொம்ப மன அமைதியையும் மன நிம்மதியையும் ஒரு கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டியையும் ப்ரொவைட் பண்ணுது. உங்களுக்கு என்ன தாட்ஸ் வந்தாலும் அதை உங்களோட மைண்டுக்குள்ளே அப்படியே ஓட விடுங்க. ஒரு பீச்சாக இருக்கலாம், இல்லை உங்களோட பெட்ரூமாக இருக்கலாம். இப்போது உங்களுக்கு ஆன்ஷியஸான தாட்ஸ், படபடப்பாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணறதுக்கு ஆரம்பிங்க. உங்களை ஜட்ஜ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு இல்லை, நிறைய பேருக்கு இந்த ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ இது எதனால் வருது அப்படின்னா இன்செக்யூரிட்டி அண்ட் லோவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இதுதான் இதோட மெயினான ஒரு ப்ரீகர்சர் ஃபார் ஆன்சைட்டி. இப்போது அடுத்த இமேஜினேஷனை கண்ணுக்குள்ளே கொண்டு வாங்க. நீங்கள் என்ன வேணால் இமேஜின் பண்ணிக்கலாம். ஒரு பீச்சில் கருமேகங்கள் கூடி மழையாக பொழிஞ்சிருது. ஸோ அந்த கருமேகம் உங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி அண்ட் மழை, நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் லெட் கோ பண்ணிடுறீங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு காட்டில் ஒரு நீரோடை பக்கத்தில் உட்காந்துருந்ததுனால அங்கே இருக்கிற மரங்கள்லேருந்து பழுத்து விழற இலைகள் தான் உங்களோட ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இது எல்லாம் அந்த ஸ்பார்க்லிங் வாட்டரில் அடிச்சிட்டு அவ்வளோ வேகமாக அடிச்சிட்டு போகுது. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி, ஹீலிங் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியுது. உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களால் என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதுக்கு எல்லாத்துக்கும் யோசிக்க வைக்குது. நீங்கள் ரொம்ப ப்ரொடக்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களோட மைண்ட் செட்டில் ஒரு பாசிட்டிவ் ஷிஃப்ட் இருக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கோங்க, நான் ரொம்ப காமாக இருக்கேன், ஐ எம் வெல் ப்ரொடெக்டட், நான் ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறேன், ஐ எம் சேஃப், ஐ எம் காம், ஐ ஆம் இன் கண்ட்ரோல் ஆஃப் மை தாட்ஸ், ஐ எம் சேஃப், ஐ எம் காம், ஐ ஆம் இன் கண்ட்ரோல் ஆஃப் மை தாட்ஸ், ஐ எம் சேஃப், ஐ எம் காம், ஐ ஆம் இன் கண்ட்ரோல் ஆஃப் மை தாட்ஸ். இதை ரொம்ப நிறைய நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு சைடில் உங்களோட ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிட்டே இருக்க ஃபீல் கொண்டு வாங்க. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப காமாக ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ திரும்பி உங்களோட மூச்சு மேலே உங்களோட அவேர்னஸை செலுத்துங்க. இன்ஹேல் பண்ணுங்கள், ஹோல்ட் ஃபார் அ மொமெண்ட், தென் எக்ஸேல் பண்ணுங்கள். உங்களோட கால் விரல்களை அசைச்சிட்டு எப்போ நீங்கள் ரெடியாக இருக்கீங்களோ அப்போது கண்களை தொடங்க. ஸ்பார்க்லிங் வாட்டரோட சவுண்டு உங்கள் காதில் கேட்டுகிட்டே இருக்கு. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக காமாக ஃபீல் பண்ணுறீங்க. Sending waves of kindness to everyone hearing this. Let the waves of kindness energize you all. Thank you so much.